ஹாய் ஆல் வெல்கம் டு நித்தி சுவை விருந்து. இதுதாங்க நம்ம ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண போகிற வீடியோ நம்ம யூடியூப் சேனலில். ஸோ வி நீட் ஆல் யுவர் லவ்ஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார் ஆர் நியூ ஸ்டார்ட். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவே எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க போட போகிறோம். எஸ், ரசகுல்லா தான். இனிமேல் நீங்கள் ரசகுல்லா வந்து கடையில் தான் வாங்கணும் அப்படிங்கிறதே கிடையாதுங்க. ஏன்னா அழகாக மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம சூப்பராக நம்ம ரசகுல்லாவை வந்துட்டு நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இது குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ருசிச்சு சாப்பிட்ருவாங்க. அதுவும் ரொம்ப ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. இப்போ ரசகுல்லா செய்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு 2 லிட்டர் பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம காய்ச்சின பாலில் லெமனை வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. நான் வந்து 1 லெமன் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து சீடு இல்லாமல் நீங்கள் வடிகட்டிட்டு நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு 2 மினிட்ஸ் கூட நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். அதுவே பார்த்திங்கன்னா பால் தனியாகவும் தண்ணி தனியாகவும் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் வடிகட்டிடலாம். இப்போ நான் வடிகட்டுறதுக்கு ஒரு நல்ல காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா நம்ம நார்மல் வடிகட்டி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் நார்மல் வடிகட்டி யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு தண்ணி நல்லா ஃபில்டர் ஆகாது. நீங்கள் திருப்பியுமே அதை துணியில் வச்சு நீங்கள் தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி ஃபில்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் இந்த மாதிரி நல்ல காட்டன் கிளாத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப நம்ம கையில் கூட நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 1/2 hour to 45 minutes வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு வெயிட்டான ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாவது அது மேலே வச்சிட்டிங்கன்னா இருக்க தண்ணி எல்லாமே வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு நல்லா ட்ரையாக இருக்கணும். எந்த ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா உள்ளங்கை வச்சுட்டு நல்லா ப்ரெஷர் கொடுத்து அந்த மாவை நல்லா பிணையணும். நம்ம வந்து கோதுமை மாவு சப்பாத்திக்கெல்லாம் பிணையிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நல்லா இப்படி பிணைஞ்சிட்டே இருக்கணும். இப்போ மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பதத்தில் தான் வந்து நம்ம உருண்டை பிடிக்கணும். ஸோ உருண்டை பிடிக்கிறப்பவுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்ல உள்ளங்கையில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து தான் நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து விரிசலாக விழுந்துரும். ஸோ அதனால் நீங்கள் உருண்டை பிடிக்கிறப்பவுமே வந்துட்டு ஒரு நல்லா ஒரு ஒரு நிமிஷமாவது நீங்கள் உருண்டை பிடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து நல்லா சாஃப்டான ரசகுல்லாவாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம 2 லிட்டர் பாலுக்கு 50 பால்ஸ் மாரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உங்க தேவைக்கு தகுந்த மாரி நீங்க பால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுதாங்க அளவான பவுல். இந்த அளவு பவுல்ல தான் வந்துட்டு நான் பாகுக்கு தேவையான பொருள்லாம் நான் வந்து எடுக்க போறேன். இந்த பவுல்லேயே 1 1/2 பவுல் வந்து நான் சுகர் எடுத்திருக்கேன். இதே பவுல்ல நான் 3 பவுல் வந்துட்டு நான் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணா வாட்டர் அண்ட் சுகர் கன்டென்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம போடுற பால்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அளவுலேருந்து டபுள் தி சைஸ் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணணும். கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கோல்டன் கலராக ஆயிரட்டும். ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பால்ஸ், அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போடுங்க. இது வந்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா வேக விடணும். அப்போ தான் வந்து அந்த பாகு கூட இந்த நம்ம போடுற பால்ஸும் வந்துட்டு நல்லா அந்த இனிப்பை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம உருண்டையெல்லாம் நல்லா பாகில் 5 to 10 மினிட்ஸ் வேக வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரசகுல்லா நல்லா ஸ்பாஞ்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி சைஸும் வந்துட்டு உங்களுக்கு நம்ம போட்ட சைஸை விட டபுள் தி சைஸ் ஆயிருக்கு. அவ்வளோதாங்க, ரசகுல்லா ரெடி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எங்கள் வீட்டில் நிஜமாகவே குழந்தைங்க ஒரே நாளில் இந்த ஸ்வீட்டை ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நித்தி சுவை விருந்து. தேங்க்யூ.